உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பான வழக்கில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? தற்போது ஆதி திராவிடர் நலத்துறைக்கு நீதிபதிகள் எழுப்பியிருக்கும் கேள்விகள் என்னென்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் மேம்பாட்டு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டு தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் கல்வராயன் மலைப்பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 88 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் தெரு விளக்குகள் சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டுள்ளது என்றால் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு தூக்கி செல்ல வேண்டிய அவசியம் ஏன் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் 7 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளது தொடர்பான தெளிவான விவரங்கள் ஏதும் இல்லை என்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்பட்டது குறித்த விவரங்களும் முழுமையாக இல்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். இதேபோல தெரு விளக்குகள் சோலார் விளக்குகள் அமைக்கப்பட்ட அந்த 1 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த விளக்குகள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளனவா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் இப்படி ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யாமலே இருந்திருக்கலாம் என்ற ஒரு அதிருப்தியையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். சமூக நீதி பற்றி பேசி வரக்கூடிய அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என்றும் அரசு பள்ளி என்று மட்டுமே அழைக்கலாமே எனவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். 21ஆம் நூற்றாண்டில் அரசு பழங்குடியினர் நல பள்ளிகள் என்று அழைப்பது குறித்தும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடி பள்ளி கல்லூரி என்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் மீண்டும் கல்வராயன் பகுதியில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அரசு குழுவுடன் இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் தமிழ்மொழி உடன் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.